பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அவசரப்பட்டு அறிவுரை வழங்க வேண்டாம். யாராவது குழந்தைகள் அவங்க கூட ஏதோ பிரச்சனையை கொண்டு வர்றாங்கன்னா நம்ம எடுத்த உடனே அவங்களுக்கு அறிவுரை வழங்காம அவங்க முதல்ல என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதற்கப்புறம் அவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டாலே அவங்களுக்கு 50% தீர்வு கிடைத்துவிடும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான தீர்வுகளை அவர்கள் மூலமே காண வைப்பதுதான் நல்லது. இப்போ குழந்தைங்க பிரச்சனையை கொண்டு வரும்போது அவங்க எதிர்பார்ப்பது ஒரு வழக்கறிஞரையோ அல்லது ஒரு தீர்ப்பு வழங்கும் நீதிபதியையோ அல்ல. அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் ஒரு நண்பனை தேடுகிறார்கள், அவ்வளவுதான். இப்போ 2 சூழல்கள் பார்க்கலாம். ஒரு பள்ளி பிரச்சனை சூழல். ஒரு 7 வயது மகள் அப்ப அழுதுகிட்டே வர்றா. அம்மா, இன்னைக்கு லஞ்ச் டைம்ல மீனா என் கூட விளையாடவே இல்லை, என்னை விட்டுட்டு வேற எல்லார்ட்டையும் விளையாடுனா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா உடனே அம்மா வழக்கமா எல்லா வீட்லயும் என்ன செய்வாங்க, நீ அவ பின்னாடியே போற, உனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, நீ அவ கூட பேசாத, முதல்ல நீ ஒழுங்கா சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு அறிவுரையா சொல்லும்போது அந்த குழந்தைக்கு முதல்ல வரும்போது ஒரு வருத்தத்தோட வந்தது அந்த குழந்தை. அந்த வருத்தத்தை நம்ம ஒரு ஆறுதல் சொல்லி அந்த வார்த்தைகள் மூலம் அந்த வருத்தத்தை குறைக்காமல் திரும்ப அவங்களுக்கு எடுத்துடனே அட்வைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அழுகை அதிகமாகிறது. ஸோ எப்படி நம்ம பேசியிருக்கலாம் அப்படின்னா, ஸோ அப்படியா தங்கம், சரி அவள் அப்படி பண்ணப்ப உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஸோ இந்த வார்த்தை தான் முக்கியம். முதல்ல அந்த குழந்தையோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சாலே அந்த குழந்தைக்கு ஒரு 50% ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நம்ம பொறுமையா கேட்டோம்னா அந்த குழந்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற வரை பொறுமையா கேட்கணும். அதுக்கப்புறம் சரி இப்போ உனக்கு ஓகேயா இல்லையா, ஸோ நாளைக்கு நீ வேற யார்கிட்டையாவது விளையாட போறியா அப்படின்னு அந்த குழந்தைகிட்டே நம்ம தீர்வை கேட்கலாம். ஒரு 2வது சூழல், ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 10 வயது பையன் ஒருத்தன், அவனோட தம்பி ஒருத்தன். இவன் 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது பொதுவாக அந்த தம்பி என்ன பண்ணிடுறான், அந்த அண்ணனோட டிராயிங் பேப்பரை கிழிச்சிடறான். உடனே அவன் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் எப்பவுமே இப்படிதான் என் டிராயிங் பேப்பரை கிழிச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். உடனே அம்மா வழக்கம் போல என்ன சொல்லுவாங்க, அவன் உன்னோட சின்னவன் தானப்பா, நீ தானே பெரியவன், கொஞ்சம் விட்டு கொடுத்துறியா, நீ ஏன் இந்த மாதிரி பேப்பரெல்லாம் அவன் கையில கிடைக்கிற மாதிரி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, அவன் உங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தது அவனுக்கு ஒரு விதமான ஒரு கோபத்தோட வர்றான். அப்ப அவனுக்கு நீங்க அந்த கோபம் நியாயமானது தான், உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது அப்படிங்கிற சில வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாம். இதனால அவன் என்ன தப்பா நினைச்சுக்குவான்னா, அம்மாக்கு எப்பவுமே தம்பி மேலதான் பாசம், என் உழைப்புக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிற கோபம் தான் வருது. சரி, இதை எப்படி பண்ணியிருக்கலாம், ஜியோ நீ அவ்வளோ ஆசையா வரைஞ்ச படம்ல அது உனக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும்ல, எனக்கு புரியுது, சரிவா நம்ம தம்பிக்கிட்ட போய் பேசலாம், இனிமே அவன் திங்ஸை தொடக்கூடாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு தன் உணர்வுகள் மதிக்கப்படுவதாக தோன்றும், கோபம் சட்டென்று தணிந்துவிடும். நம்ம ஏன் உடனே அறிவுரை வழங்கக்கூடாதுன்னா, இப்போ மூளையில 2 விதமான பிரெயின் இருக்குது. ஒன்று எமோஷனல் பிரெயின், அதாவது உணர்ச்சி பூர்வமான மூளை. இன்னொன்று லாஜிக்கல் பிரெயின், அதாவது பொறுமையாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய பகுதி, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம எவ்வளோதான் அறிவுரை சொன்னாலும் அந்த உணர்ச்சி பூர்வமான மூளை வேலை செய்து கொண்டு இருக்கும்போது நம்ம சொல்ற எதுவுமே அவனோட தலையில ஏறாது. அப்போ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த உணர்ச்சி பூர்வமான மூளை அடங்கும் வரை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொல்றத புரிஞ்சிக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் மூளை வேலை பார்க்கும்போது தான் அவன் நம்ம சொல்றத கேட்பான். இப்போ சுருக்கமா சொன்னா, இப்ப குழந்தைகளுக்கு தேவை காதுகள் மட்டுமே, வாய்கள் அல்ல. அவங்க பேசி முடித்து அமைதியான பிறகு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவங்களே தீர்வு காண வைப்பதுதான் சிறந்த பெற்றோர் முறை. நன்றி.